இப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. ஏதோ என்னைக்கோ சொல்லிட்டாரு தேவன், வாயை விட்டாரு, நான் வந்து பாடுபடுவேன், உன்னெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு நான் வந்து என் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு தெரியாதனமாக என்னைக்கோ வாய் விட்டாரு, எழுதி வச்சிட்டாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டாரு. வார்த்தையை காப்பாற்றிக்கணும், இப்போ வேறு வழியில் சிலுவைக்கு போயே ஆகணும்னு நினச்சிடக்கூடாது. அப்படி புரிஞ்சுட்டா தப்பாயிடும் இல்லையா? அப்படின்னா நம்ம அவர் மனுஷனுக்கு சமமாக யோசிக்கிறோம். மனிதர்கள் தான் ஒன்றும் யோசிக்காமல் வாய விடுவாங்க. இன்றைக்கி இப்படி வாயை விட்டு அப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ நான் யோசிக்காமல் சொல்லிட்டேங்க, அல்லது ஒரு ஃபீலிங்கில் சொல்லிட்டேன். இன்றைக்கி ஐ லவ் யூன்ட்டு நாளைக்கு இல்லை, அது இப்போ அந்த ஃபீலிங் போயிடுச்சுங்க அப்படின்னு. நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்ட்டு நாளைக்கு. அது மனிதர்கள். நாம் வந்து சும்மா அந்த நேரத்தில் ஒரு ஃபீலிங் வர்றதுனால ஏதாவது பேசுவோம், வார்த்தையை கொடுப்போம், அல்லது நான் இதை கண்டிப்பாக உனக்கு செய்வேன், நிச்சயமாக செய்வேன் ப்ராமிஸ் பண்ணுவோம், அப்புறம் பின் வாங்கிடுவோம். கடவுள் அப்படி யோசிக்கக்கூடாது. அவர் ஏதோ ஒரு ஃபீலிங்கில் வாய் விட்டார், வார்த்தையை விட்டார், நான் நிச்சயமாக உன்னை வந்து மீட்டெடுப்பேன், உனக்காக பாடுபட்டு மறித்து உன்னை எல்லாம் பண்ணுவேன்ட்டு வாய் விட்டதுனால இப்போ வேறு வழியில் வார்த்தையை காப்பாற்றிக்கணும், என்ன பண்ணுறது? வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் இல்லையா, வேறு வழியில் அவர் மாட்டிக்கிட்டார், அவர் வாயை கொடுத்தே மாட்டிக்கிட்டார் அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. வேத வாக்கியத்தை நிறைவேற்றும்படினா அந்த அர்த்தத்தில் கிடையாது. எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் கேளுங்க. இயேசு சிலுவைக்கு போயே ஆகணும், வேறு வழி இல்லை, அவசியம். ஏன்? வேத வாக்கியத்தை நிறைவேற்றும்படி. ஆனால் அந்த வாக்கியத்தை ஏன் கொடுத்தார்? தேவன் அந்த வார்த்தைகளை ஏன் கொடுத்தார்? ஏன் அந்த தீர்க்க தரிசனங்களை கொடுத்தார்? நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்களை கொடுத்தார். ஏன்? மேசியா எப்படி வருவார், பாடுபடுவார், நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் கொடுத்து ஏன் கொடுத்தார்? ஏன்னா அவர் சித்தம் கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, சித்தம் கொண்டார். அவருடைய வார்த்தைக்கு பின்னால் அவருடைய சித்தம் இருக்குது. இது சும்மா வர வார்த்தை கிடையாது, சித்தம் கொண்டு தான் பேசுவார். சித்தம் கொள்றாருன்னா அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னா, அவர் ஆலோசிச்சு திட்டம் போட்டு ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு வந்து இதை இப்படிதான் செய்வேன்னு உறுதியா தீர்மானிச்சு அப்புறம் தான் வார்த்தையை கொடுக்கிறார். மனுஷனை போல கிடையாது அவர். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர்றதுன்னா அதுக்கு பின்னால் ஒரு சித்தம் இருக்கு, அந்த சித்தத்துக்கு பின்னால ஆலோசனை இருக்கு. இப்போ இதெல்லாம் நடந்தது. இயேசு வந்து ஏதோ வேதத்தில் இருக்கு, இப்போ மாட்டிக்கிட்டேன், இப்போ நான் செஞ்சு ஆகணும் அப்படி கிடையாது. இல்லை, இயேசுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப திட்டம் போட்டு ஆலோசித்து இதுக்கு ஒரு பிளானிங் மீட்டிங்லாம் இருந்திருக்கும், கமிட்டி மீட்டிங். அதில் யார் இருந்திருப்பா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எப்போ நடந்தது இந்த கமிட்டி மீட்டிங்? கடந்த நித்தியத்தில், உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே இந்த கமிட்டி மீட்டிங்கில் அவங்க ஆலோசித்து பிதாவினுடைய ஐடியா